வணக்கம் நேயர்களே, கடலூர் டிவி நேயர்கள் லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 4ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதும் சொல்கிறதால லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பது லக்னத்துக்கு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களது ஜாதக ரீதியாக தசாபுத்தி ஆந்திரங்கள் என்ன இருக்கோ அதை நோட் பண்ணி வச்சுட்டு அது பார்க்கும்போது அது ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஜென்ரல் பலன்களாக வரும், அதுக்கப்புறம் தசாபுத்திகளான பலன்களும் கொடுத்துருவோம். லாஸ்ட்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு உங்களது ராசி அதிபதி ராசியிலே இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் கொடுப்பார். ஏன்னா சனி போகிறது பார்த்திங்கன்னா ராகுடைய சாரத்தில் போகும்போது நல்ல சிறப்பான விஷயங்கள் இருக்கும். என்னென்னா அது ஒரு கிரக இணைவுகள்னு சொல்லுவோம். ஸோ சனி புதன் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாராச்சும் நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். அதுவும் உங்களுக்கு 5, 8ஆம் அதிபதி என்பது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். குழந்தைகள் நம்மளை ஏமாற்றலாம், வெளியிலேருந்து எவ்வளோ ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பேராசைப்படாமல் இருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம என்ன பண்ண முடியும்? பேராசைப்படாமல் நீங்கள் பாடு நியூட்ரலாக இருந்தீங்கன்னா எந்த வித இதுவும் வராதுங்கிறது தான் உண்மையான விஷயம். 2ஆம் அதிபதி 3இல், என்றைக்குமே 2ஆம் அதிபதி 3இலோ 3ஆம் அதிபதி 2இலோ இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த தான் விஷயம் வழியே, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி 2ஆம் அதிபதியான குரு 3இல் இருக்கும்போது நமக்கு தேவையில்லாத இடத்துல வெளியிலேருந்துலாம் ஏடா விட பண்ணிடும். அதுவும் சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது தாய் தந்தையர்கிட்ட ஏடாகமாக பேசுகிறதுக்கான வாய்ப்புகள், போட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுதான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் சொத்துக்கள் பரிவர்த்தனை, சொத்துக்கள் விற்பனை, இந்த மாதிரி விஷயங்களையும் கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதியான செவ்வாய். 3ஆம் அதிபதி செவ்வாய் 12இல் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள், தொழில் ரீதியான விஷயங்களுக்காக நிறைய புதிய அக்ரிமெண்ட், டாக்குமெண்டேஷன், இந்த மாதிரி விஷயங்களை ஈடுபடுறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 12இல் இருக்கும்போது தாய் தந்தையருக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, வெளிநாடுகளில் வீடு பராமரித்து செலவுகள், வண்டி வாகன பராமரித்து செலவுகள்லாம் சில பேருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது. தந்தைக்காகவும் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சில பேருக்கு வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 மற்றும் 8ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது அதுவும் குருவுடைய சாரத்தில் அது 3இலிருந்து அந்த 3, 8ங்கிறதும் கொஞ்சம் எமோஷனை அதிகமாகப்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏதாவது சொத்து விற்பனை சம்மந்தமான விஷயங்கள் மன உளைச்சல் வரலாம். தாயாருக்கும் உங்களுக்குமே கொஞ்சம் சின்ன சின்ன மன உளைச்சல் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு, குழந்தைகளான ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கலைஞர்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சிகள் இருந்தாலும் வாய்ப்புகள் இருந்தாலும் அதில் ஒரு சின்னதாக ஒரு அன்கம்ஃபர்ட்டாக ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துருக்கணும். 6ஆம் அதிபதி சந்திரன் பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களையும் கொடுத்துரும் ஃபஸ்ட்டு ஒரு 2 நாளுக்கு. அதுக்கப்புறம் நிறைய சின்ன சின்ன அலைச்சல் வந்தாலும் அதுக்கப்புறம் ஏற்றமான விஷயங்கள், வேலை நல்ல மாற்றம், நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி சூரியன் ராசியிலே இருக்கும்பொழுது நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு என்ன சொல்கிறது, கணவன் மனைவி நடுவில் ஒரு ஈடுபாடு, நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ ரொம்ப சிறப்பாகவும் சந்தோஷமாக குதூகலமாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்க போனோம்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதியான புதன். ஸோ 8ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதனுடைய விஷயங்கள் ராசியிலே இருக்கும்போது நம்மளை தேடி ஏடாவிடமான நபர்கள் வர்றது, ஏடாவிடமாக நம்மள்கிட்ட பேசுகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சமயத்தில் ஏதாச்சும் ஆட்டையை போட்டுருவானுங்க, டென்ஷன் படுத்துறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் யாருக்கெல்லாம் அந்த புதன் தசாபதி அங்கே தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அது சின்ன பிள்ளைங்ககிட்டலாம் பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 12இல் இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் செலவு பண்ணுறது, வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் 10ஆம் அதிபதியான உங்களுக்கு செவ்வாயாக இருந்து செவ்வாய் 12இல் உச்சமாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ஒப்பந்தங்கள் பண்ணுறதுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள், புதிய மாற்றங்கள் நிறைய பண்ணுவீங்க. தொழில் ரீதியான விஷயங்கள் அதுக்கான அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். பட் எல்லாமே ரொம்ப சிறப்பாக முடிவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. 11ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா 3இல் இருக்கும்போது நல்ல ஒரு முயற்சிகள், பெரிய வெற்றிகள் நிறைய பேருக்கு கிடைக்கும். ஸோ அதெல்லாம் நல்லாயிருக்கும். நண்பர்களோட ஒரு உல்லாச பயணங்கள், சும்மா ஒரு சின்னதாக ஒரு பக்கத்து ஊர் சுற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள் சில பேருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல பண்ணால் 12இல் உள்ள கிரகங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகளை ஏற்படுத்தினாலும் அது அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பை தவிர மற்றபடி வேறு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ தசாபுத்தி பலன்கள் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் கும்ப லக்னம் சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம்.
சூரியன் 7ஆம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது திருமணம் ஆவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி உறவுலையும் ரொம்ப சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். மற்றபடி வந்து கும்ப லக்னம் சந்திர தசாபுத்தி அந்த நடக்கும் வேலையில் நல்ல மாற்றம், நல்ல ஏற்றம், நல்ல லாபங்கள் கிடைக்கும். சில அடுத்த 2-3 நாட்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் பெரிய வருமானங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கும்ப லக்னம், அதாவது கும்ப ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய், அதாவது கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கணும் எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது செவ்வாய் வந்து 12 இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவதற்காக கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. புதிய ஒப்பந்தங்கள், புதிய ஒரு மாற்றங்கள், தொழில் நிறைய வளர்ச்சி ஏற்படுத்துவதற்கான புதிய அந்த அப்டேட்னு சொல்கிறோம் இல்லையா, நிறைய அப்டேட் பண்ணி நிறைய விஷயங்களை மாற்றம் செய்வதனால் கொஞ்சம் செலவு பண்ணி பண்ணுவீங்க. அதனால் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கும்ப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கணும்போது ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். குடும்பத்தில் வந்து தேவையில்லாத வாக்குவாதங்கள், எடுத்தறிஞ்சு பேசுறது, தூக்கி எறிஞ்சு பேசுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். ஸோ ராகு தசாபுத்தி அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். நம்மளே அறியாமல் அதை ஏதாவது எமோஷனாக பேசிடுவோம். ஸோ அதுக்காக வந்து அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. குழந்தைகள் விஷயங்களையும் சரி, ஸோ குழந்தைகள்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் எமோஷனாக பேசுறதுக்கான வாய்ப்பு நிறைய நடந்துடும். அது வந்து புதன் வந்து குருவுடைய சாரத்தில் போகும்போது, ராகு வந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது நமக்கு வந்து அந்த வாக்கு பேசுகிறது வந்து கொஞ்சம் ரொம்ப மோசமாக பேசணும். அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவோம், ஐயோ என்னடா அது இப்படி பேசிட்டோமேனு. ஆனால் ரொம்ப கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கும்ப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க எப்படி இருக்கும் அப்படின்பது குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மற்றும் 11ஆம் தேதி 3 இருக்கும். நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுத்துரும். பட் இருந்தாலும் தேவையில்லாத நபர்கள் வந்து நம்மை பற்றி ஏதாச்சும் ஏடாகணும் பின்னாடி பேசுறதுக்கான வாய்ப்புகள், பின்னாடி இருந்து கலகம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், அந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது காலகட்டம் தாங்க. அப்புறம் கும்ப லக்னம் சனி தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கும்போது சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியில், அதாவது லக்னத்திலே இருக்கும்போது கும்ப லக்னம் சனி தசாபுத்தி நடக்கணும். நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்களையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பெருத்த லாபங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அப்புறம் கும்ப லக்னம் புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5-8ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்மளை தேடி ஆப்புங்கிறது தானாக வரும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து புதன் இருக்கிறதும் குருவுடைய தசாவாக இருக்கும்போது, குருவுடைய புத்தியில் இருக்கும்போது இந்த நட்சத்திரத்தில் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். அதனால் பிரார்த்தனை பண்ணுங்கள். இதுக்கு வந்து ஒன்றும் பெரிய ரெமெடியில் பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அதிலேருந்து வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது. பெருத்த லாபங்களை நோக்கி ஒரு பெரிய பணம் வரணுன்றதுக்காக ரிஸ்க் எடுக்காதீங்கன்றது தான் இதில் மெயினான மேட்ரு. அது கொடுத்துறதுக்கப்புறம் ஐயோ போயிடுச்சேன்னு சொல்லிட்டு வருத்தப்படக்கூடாதுங்கிறது தான் மெயினான விஷயங்கள். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அப்புறம் கும்ப லக்னம் சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கணும்போது நல்ல வருமானங்கள், நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. சனி ராகுடைய சாரத்தில் போயிட்டு இந்த காலகட்டம் ஒரு பொறுப்பு பணம் வந்து எங்கே வச்சுருக்கேன்னே தெரியாது, அவ்வளோ பணம் வச்சுருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ கும்ப லக்னம் சனி தசாபுத்தி அந்தரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கும்ப லக்னம் புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன்லாம் வந்துடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா புதன் போகிறதே வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய சாரத்தில் போகும்போது ரொம்ப எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். எதுவாக இருந்தாலும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். பிரார்த்தனை அவசியம். அது மட்டும் இல்லாமல் மெடிடேஷன்ஸ் ரொம்ப உட்காந்து அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப அவசியங்க. ஏன்னா நமக்கு வந்து ஒரு எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்குன்றது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் கும்ப லக்னம் கேது தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கும்போது கேது வந்து 8ல் இருக்கிறது ரொம்ப டென்ஷனான விஷயங்க. வேலையில் இருக்கவங்க யாரெல்லாம் கேது தசாபுத்தி அந்தரம் கும்ப லக்னமாகிறதோ வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் தேவையில்லாத அவச்சொற்கள், அவப்பெயர்கள், நம்மளை சந்தேகப்படுத்தி பேசுகிறது, ரொம்ப ஏடாவடமாக பேசுகிறது, கடன்கள் விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை தேவையில்லாத ஒரு கடனை வந்து வாங்குகிற ஒரு சூழ்நிலையில் ஏற்படுத்திடும். ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் கும்ப லக்னம் சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கணும், சுக்கிரன் வந்து நிறைய கொஞ்சம் விரயங்களை ஏற்படுத்துவார். தாய் தந்தையருக்காக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதுதான் மேஜரான விஷயம். எல்லாமே சிறப்பாக அமையணும்னா பிரார்த்தனை தாங்க. அமைதியாக வந்து ஒரு இடத்துல உட்காந்து இறைவனிடம் சரணம் சிறப்பான நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ பரிகாரம். ஸோ பரிகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பரிகாரம் இருக்குன்றாங்க, இல்லைன்றாங்க. இருக்குன்றீங்களா இல்லைன்றீங்களா அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ இதை பார்க்கும்போது பரிகாரம் இருக்குது, ஆனால் எல்லாருக்குமே இருக்காங்கிறது வந்து ஒரு டவுட் இருக்குங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு அப்படியே வந்து ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுகிற மாதிரி, டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுகிற மாதிரி சரசரசான்னு எழுதிட்டு போயிடறாங்க. ஸோ அந்த மாதிரி கிடையாது. ஸோ ப்ரிஸ்கிரிப்ஷன் மாதிரி எழுத முடியாது. அதனால் வந்து மேஜராக என்ன பார்க்கணும் அப்படின்போது, ஒரு கிரகமோ ஒரு பாவமோ வந்து நம்ம வந்து ஒரு பரிகாரம் பண்ணுறோம். உதாரணத்துக்கு வந்து ஒரு 7ஆம் பாவம், 7ஆம் பாவத்துக்கான பரிகாரங்கள் போடும்போது அந்த பாவத்தில் செவ்வாயோ இல்லை அஷ்டமாதிபதியோ உட்காந்துருந்தா அந்த பரிகாரம் பலிக்காதுங்க. ஸோ அது வந்து தோஷங்களை அதிகப்படுத்தணுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அது வந்து முதல்ல மெயினாக பார்க்கணும்.
8ஆம் அதிபதி மட்டும் இல்லாமல் செவ்வாயும் அங்கே உட்காந்துச்சு வைங்களேன், கண்டிப்பாக அந்த பரிகாரம் பண்ணக்கூடாதுங்க. அந்த மாதிரி பண்ணும்போது தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பரிகாரம் பண்ணிட்டு வரும்போது ஆக்சிடென்ட் ஆகுறது, வண்டி இதாகிறது, நிறைய ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஜாதகங்கள் தான் பண்ணிட்டு வருதுங்க. சரிங்க, அப்படின்னா கர்மான்றது இதெல்லாம் உண்மையாங்கன்னா கண்டிப்பாக உண்மைங்க. சில கர்மாக்கள் வந்து நம்ம தீர்க்கவே முடியாது, வாழ்ந்து நம்ம அனுபவித்து தீர்க்க வேண்டிய கர்மாக்கள் தான் இதெல்லாம். ஸோ 8ஆம் அதிபதியோ செவ்வாயோ வந்து தொடர்பு இருந்ததுன்னா அவன் வந்து அனுபவிச்சு, இந்த பரிகாரம்லாம் கிடையாது, அது வந்து நான் அனுபவித்து தீர்க்க வேண்டிய ஒரு கர்மா தான் இல்லையா, இதுலேருந்து எஸ்கேப் ஆக முடியாதுன்றது தான் உண்மையான விஷயம். அப்போது இதுக்கான ரெமெடி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கர்மா தாங்க. ஸோ கர்மா தியரியில் வந்து சில விஷயங்கள் பண்ணலாம். இது வந்து எப்படின்னா பிரார்த்தனை. ஸோ நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கர்மா வந்து ஃப்ரீ ஆகுங்க. ஸோ அது ஒரு விஷயம். 2வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நம்ம பிறக்கும்போது ஒருத்தர் வந்து சந்திரன் வந்து அஸ்வதி நட்சத்திரத்தில் வந்து ஒருத்தர் பிறந்திருக்கார். ஸோ அவருடைய கர்மா என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய கர்மா வருது. ஸோ சூரியனுடைய கர்மானும் போது நீங்கள் அவர் அந்த அஸ்வதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய நீங்கள் லைஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா தந்தையால் வந்து பெருசாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. எதுக்கு சொல்கிறேன், இது உதாரணத்துக்காக சொன்னேன். தந்தையினால் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்களாக தான் கண்டிப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா அந்த சூரியன் பாவம் வந்து கர்மாவாக வரும்போது அந்த ஏதாவது ஒரு ரூபத்தில் அப்பா ரொம்ப பாசமானவர் தான் இருந்திருப்பார். ஆனால் அந்த பாசமே இவங்களை வந்து கண்டிப்பாக வந்து கவுத்து விட்ருக்கும். ஒரு லெவலில் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க, அப்பா உன்னால் தான்ப்பா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற லெவலில் கொண்டு வந்து விட்ருங்க. அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, யாரெல்லாம் அஸ்வதி நட்சத்திரத்தில் இருக்கணும், நிறைய அபார்ட் இருக்கும் அந்த ஃபேமிலியில். ஸோ அஸ்வதி நட்சத்திரத்தில் இருக்கவங்களுடைய அஸ்வதி நட்சத்திரம்னும் போதே கண்டிப்பாக வந்து அஸ்வதியாக இருந்தாலும் சரி அஸ்வினி ரெண்டுமே ஒன்று தான் சொல்கிறேன். ஸோ அதில் வந்து நிறைய அபார்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு கணக்கில் எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக இது கனெக்ட் ஆகும். இப்போ இது கனெக்ட் ஆகுதுன்னா அப்போ கர்மா இருக்கிறது உண்மைதான் என்ன. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இப்போ சூரியன் சம்மந்தமான விஷயங்களுக்கு வந்து நம்ம எலும்பு முறிவு மருத்துவமனையில் யாராச்சும் ஏழப்பட்டவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்பா வயதை ஒத்தவர்களுக்கு, கண்ணு தெரியாதவங்க, அதாவது அப்பா வயது ரொம்ப வயசானவங்களாக இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு கண்ணாடி வாங்கி கொடுக்குறது, சிகிச்சை கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது பண்ணி தான் இந்த கர்மாவை சரி பண்ண முடியுமே ஒழிய, ஒரு யாகங்களோ ஹோமங்களோ பண்ணும்போது இதெல்லாம் கிளியர் ஆகணும் அப்படிலாம் போகாது. ஸோ அட்லீஸ்ட் என்கிட்ட காசே இல்லைங்க, நான் என்னங்க பண்ணும்போது அட்லீஸ்ட் இந்த சூரிய நட்சத்திரம் வர அன்றைக்கி ஏதாச்சும் வந்து ஒரு கோதுமை பேக்கெட் வாங்கி கொடுக்கலாம். இல்லையா அஸ்வதி நட்சத்திரம், அஸ்வினியோ நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ, ஸோ அஸ்வினி நட்சத்திரம் வர அன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு கோதுமை பேக்கெட்டோ ஒரு சப்பாத்தி குருமா ஒரு ஆளுக்கு ஒரு 15 ரூபா 20 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்க முடியாதா? கண்டிப்பாக அந்த மாதிரி வாங்கி கொடுத்தாலே அந்த கர்மா கண்டிப்பாக கிளியர் ஆகிடுங்க. ஸோ அது மாதிரி வந்து கிளியர் பண்ணிவிட்டு போயிடலாமே இல்லையா, இதுக்காக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் எடுக்கணுங்கிற ஒரு அவசியமே கிடையாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் வந்து பரிகாரம் வந்து எல்லாத்துக்குமே கிடையாதுங்கிறத மைண்டில் வச்சுங்க. கர்மாவுக்கு வந்து இருக்கான்னா கர்மாவுக்கு இருக்குது, அந்த கர்மா வந்து எப்படி தீர்க்கணும் இப்படி தான் தீர்த்துட்டு வர முடியும் இல்லையா. மற்றபடி வந்து 8ஆம் அதிபதியோ செவ்வாயோ வந்து தொடர்பில் இருக்கிறவங்க தயவு செய்து வந்து பரிகாரம் பண்ணாதீங்க. 1க்கு 2 3 ஜோதிடர்களை கேட்டுட்டு அப்புறம் பரிகாரம் பண்ணிக்கிட்டது தான் உண்மையான விஷயம். ஸோ இதான் டிப் ஆஃப் த வீக்கு. ஸோ அதனால் கர்மா இருக்கிறதுனால சரணடைங்க. பிரார்த்தனைக்கு ஈடு என்ன வேறு எதுவுமே இல்லை. அதனால் பிரார்த்தனை இன்னும் சிறப்பான வழி கண்டிப்பாக இருக்குங்க. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.